அதிகாரம் இருப்பது அடக்கி ஆள்வதற்கல்ல, அடியார்களுக்கு பணி செய்வதற்காக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு மரணத்தை குறித்து 3வது முறை சொல்லிவிடுகிறார். சொன்னது பிற்பாடு செபதேயுவினுடைய தாயும் அவருடைய 2 பிள்ளைகளும் வந்து இயேசுவிடம் பேசுகிறார்கள். அங்கு அவர்கள் இயேசுவிடம் அரசுரிமை பற்றி வரும்பொழுது ஒருவர் வலப்புறம் இன்னொரு இடப்புறம் அமர வேண்டும் என்று சொல்கிறார். இதை கேட்ட உடனே இயேசு என்ன அப்படின்னு தலையில் அடிச்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா இயேசுவை ஒரு அரசியல் மீட்பராக அவர்கள் பார்க்கிறார்கள். அதிகாரத்தில் வருவார், அந்த அதிகாரம் வேறு விதமாக செயல்படும் என்று நினைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதை சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் யார் தங்களுக்குள் பெரியவர்கள்ங்கிற போட்டி வந்துருச்சு பாருங்க. ஒருத்தருக்கு அந்த பெரிய இவர் பதவியில் போயிட்டு வர அப்படிங்கிற ஒரு பொறாமையும் போட்டியும் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய சண்டை வருகிறது. ஏன் இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்திலும் சிக்கல்கள் வருவதற்கு காரணம் என்ன? எல்லாம் கோர்ட்டில் போய் பேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற சிக்கல்கள் வரும்பொழுது தான் குடும்பத்தில் பிளவுகள் வருகிறது. நமக்கு சூதனமாக இருக்கிறது என்ன? யார் எதை சொன்னாலும் சொல்கிற சரிங்க, நாம் செய்கிறது வந்திருக்கிறது பணிவிடை செய்வதற்கு என்று அப்படி நினச்சி பார்க்கணும். அதாவது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் ஒரு இடம் உண்டாம். அந்த இடத்தில் இவ்வாறு இந்த செய்தி வருகிறது என்று சொல்கிறார்கள். அரசு உல்லாசத்திற்காக அல்ல, மக்களின் நலனுக்கு உழைப்பதற்கென்று. அதிகாரம் என்பது பிறருக்கு உழைக்க வேண்டும் என்பதுதானே ஒழிய மற்ற வேறு எதுக்கும் இல்லை. உதாரணம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று படித்தேன். அதாவது காட்டு வழியே இருக்குது. அந்த காட்டு வழியில் ஒரு மரம் ஒன்று முறிச்சிக்கிட்டு விழுந்துச்சு, பாதை அடைச்சிச்சு. அதை விளக்கிறதுக்காக ஒரு 4 பேர் ஒன்றா வந்தாங்க. நல்ல பெரியவங்க, யாராவது ஒருத்தர் வரணுமேன்னு சொல்லி 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேரும் வந்து நின்றுட்டு பார்க்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தான் இங்கே ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், அதனால் நீங்கள் 2-3 பேரும் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தவர் சொல்கிறார், நான் தான் புத்திசாலி, அதனால் நான் உனக்கு பிளான் கொடுக்குறேன், அதுபடி செய்யுன்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் தான் இருக்கிறதுல பணக்காரன், அதனால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்கு. அந்த வழியாக ஒரு முதியவர் வர்றார். வந்தவர் நேராக அந்த மரத்தை பிடிச்சி இழுக்கிறாரு, முண்டி பார்க்குறாரு, முடியல. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த 4 பேரும் பார்க்குறாங்க, இதை நம்ம செஞ்சு துணை செய்யணும்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து உதவி செய்கிறாங்க. அந்த இடத்தில் தான் அந்த மரம் அகற்றப்படுகிறது. இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு கீழே சொன்னாங்க, தலைவன் என்பவன் கட்டளை இடுகிறவன் அல்ல, மாறாக வேலையில் முந்திக்கொண்டு பிறருக்கு பணி செய்கிறவன் தான் உண்மையான தலைவன் என்பது. அன்புக்குரியவர்களே, அரசு என்பது, அதிகாரம் என்பது பிறருக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய வேறு எதுக்கும் இல்லை. ஒரு அரசன் தன் அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்று வந்தவன்கிட்ட சொல்கிறான். ஒரு படைத்தலைவன் ஒருத்தன் படைவனை கூப்பிட்டு இந்த ஜன்னல் வழியாக கீழே குதினா, அவன் குதிச்சுட்டான் பட்டுன்னு. இன்னொருத்தனை கூப்பிட்டு நீ இந்த ஜன்னல் வழியாக குதினவனை, இவன் குதிக்க போகிற நேரத்தில் வந்தவர் கேட்டார், நிறுத்து, அவர் சொல்கிறாரு நீன்ட்டு இப்போ தப்புன்னு குதிக்க போறியான்னு. அடா ஏங்க நீங்கள் வேறு, இவன்கிட்ட வாழறதை விட போய் குதித்து சாவலாங்க அப்படின்னு. அவன் அதிகாரத்துக்கு கீழே வாழறதை விட குதித்து சாவலான்னு சொன்னான். அதிகாரம் என்பது அடக்கி ஆள வேண்டும் என்பதற்கல்ல, அது பிறருக்கு பணி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.